ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வேற ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் கோவைக்காய் வறுவல். இந்த கோவைக்காய் வறுவல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு. கோவைக்காய் அப்படின்போது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோவைக்காய் வறுவலுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்றது பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கோவைக்காய், அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன், சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 தேக்கரண்டி. அதுக்கு தேவையான மசாலாலாம் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு பொடி அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன். அரைச்சி சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா, அதுக்கு தேங்காய் ஒரு 10 துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த கடலை, 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு மிளகு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் எள்ளு. இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போது இதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சமயம் அந்த வெங்காயம் இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாடை போகணும். அதனால் அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதங்க விட்டுடலாம். ஒரு பக்கம் இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு அரைச்சி சேர்க்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை, மிளகு, எள்ளு இதெல்லாம் நம்ம சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதில் நம்ம கூட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தனியாக போட்டோன்னா பிள்ளைங்கெல்லாம் கருவேப்பிலெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அதனால் அப்படி அரைச்சி சேர்த்தோன்னா அது நமக்கு தேவையான சத்துக்களை நமக்கு கொடுக்கும், வேஸ்ட்டாக வெளியே போயிடாது. இப்போ வெட்டி வச்சுருக்கிற இந்த கோவைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 3/4 வதங்கிருச்சு. இப்போ அந்த கோவைக்காயை அந்த வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா பெரட்டி ஒரு பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே வெறும் கோவைக்காயோட மட்டும் நம்ம வதக்க போகிறோம். நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதனால் அது ஒரு பாதி வேகிற வரைக்கும் நம்ம இந்த காயை அப்படியே கிண்டி விடலாம். நம்ம தேவையான அளவு உப்பும் கூட இதில் சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கலாம். இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொருள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்பு பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கலாம். இது இன்னொரு 1/4 பங்கு வேகிற வரைக்கும் நம்ம இந்த மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம். மசாலா நம்ம தனியாக அப்புறமா ஆட் பண்ணுறதுனால அங்கங்கே இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா எல்லா காயிலையும் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிடும். இப்படி நம்ம இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு கழித்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கோவைக்காய் வந்து ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், மிளகு, எள்ளு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரைச்ச இதை போட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுடைய இந்த கோவைக்காய் வறுவல் தயாராகும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி.
பிள்ளைகள்லாம் கோவக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கோவக்காய் வறுவல் சாம்பார் சாதத்தோட, தயிர் சாதத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சப்பாத்தி, தோசை இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவக்காய் வறுவலை அடிக்கடி வீட்டில் செய்யுங்க. அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அதிலிருந்து கிடைக்கிற அநேகமான பயன்கள் இருக்குது. அது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, இன்னும் கிட்னி பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்குது. கேன்சருக்கு கூட இது நல்ல ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கோவக்காயை நம்மளுடைய வீடுகளில் அடிக்கடி பயன்படுத்துவோம். நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். இந்த ரெசிபி எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.